ஹாய் எவர்படி. வசூல் வேட்டையில் ஜெயிலரை காலி செய்த வேட்டையன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது மட்டும் யாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. இப்படி திரும்பினா ஜெயிலர் ரெக்கார்டை நாங்க முறியடிப்போம், இப்படி திரும்பினா ஜெயிலரோட அதிகமா நாங்க முந்திட்டோம், அப்படி இப்படின்னு ஒரே ஜெயிலர் புராணமாவே இருந்துச்சு. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் வந்து ஜெயிலர் ரெக்கார்டை சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சும்மா தட்டி விட்டு போயிட்டே இருக்காரு. அவருடைய ரெக்கார்டு, அவருடைய பெஞ்ச் மார்க்கு அவர் தான் வந்து அடிச்சு தூள் கிளப்பியிருக்காரு, தும்சம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன், ரெண்டுமே தலைவருடைய படம் தான். தலைவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு மேடையில சொன்னாரு, என்னுடைய படத்துக்கு நான் தான் போட்டி, எனக்கு நான் தான் எதிரி அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு செஞ்சாரு. ஓகேங்களா. நிறைய தற்குறிகள்லாம் பாத்தீங்கன்னா போட்டி போட்டுச்சிங்க. அது மட்டும் இல்லாம வடை சுட்டு பார்த்துச்சிங்க. ஆமா, ஜெயிலரை மிஞ்சிட்டோம் அப்படி இப்படின்னு. ஆனா வடை ஊசடிச்சு போனதுதான். இங்க பாருங்க, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கனடாவில சும்மா மாஸ்க் காட்டிருக்காரு. இதை நினைச்சிருக்க பாருங்க. ஃப்ரீ சேல்ஸ்ல, அதாவது 5 நாளுக்கு முன்னாடி நம்ம தலைவருடைய வேட்டையன் படம் 5 நாளுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி 250K அங்க பிளஸ் டாலரை வசூல் பண்ணி நம்பர் 1 இடத்துல இருக்காரு. இது என்ன ரெக்கார்டுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியன் மூவி ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஜெயிலர் தான் பண்ணியிருந்தாரு. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னாக்கா 160K. அதை அடிச்சு தும்சம் பண்ணி கிட்டத்தட்ட, அதாவது 150+K அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 இல்லை டிஃபரெண்ட். அப்போ எப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் அப்படின்னு பாருங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய ரெக்கார்டுகளை இன்னைக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ரெக்கார்டை அவரு தான் தவிடுபடி ஆக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ரெக்கார்டையும் அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. அடுத்தது அவர் தான் பிரேக் பண்ணுவார் அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கனடாவில் மட்டும் இல்லைங்க, ஆஸ்திரேலியாவிலையும் பார்த்தீங்கன்னா 200K+ டாலர்ஸை வசூல் பண்ணி அவர் தான் கிங்கு நிரூபிச்சிருக்காரு. இதுல படம் வர்றதுக்கு முன்னாடியேங்க, 5 நாளுக்கு முன்னாடியே பார்த்துங்க எப்படி ஒரு மரணமாஸ் காட்டியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூகேல 210+K. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் சென்னையில ஓபன் பண்ண முதல் நாள்லயே பார்த்தீங்கன்னா 1.2 crore. இதெல்லாம் வந்து சாதனைங்க. இதெல்லாம் வரலாற்று சாதனை, எழுதி வச்சுக்கணும். அதுவும் பெரிய பிசினஸ் மட்டும். அது மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 10 கோடிக்கு மேல. இதெல்லாம் யாராலங்க முடியும்? அந்த ஸ்ட்ரோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஸ்டார்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு வேல்யூ. அத நார்த் அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா $1 மில்லியன் கடந்து போயிட்டு இருக்கு. இந்த சாதனையெல்லாம் எவனு நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு யாரும் எப்படி எல்லாம் வடை சுட்டுக்கிறாங்க. ஆனா இந்த வடை சுட்டா கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் 2 நாளோ 3 நாளோ, அதிகபட்சம் 1 மாசம் 2 மாசம், அதிகபட்சம் 1 வருஷம், அவ்வளவுதான் நாரிடும். அதுக்கப்புறம் உண்மை வரும்போது ஊசடிச்சு போய் முகத்தை எங்க வச்சிருப்பீங்க சொல்லுங்க. இது தலைவருடைய ரெக்கார்டுனா அது ஆர்கானிக், அது உண்மையை மட்டுமே சொல்லும். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஃபேக் ஸ்டார் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னாக்கா, அது வார்த்தை நிறைய சொல்லலாம். அதாவது கொண்டாட்டம், மகிழ்ச்சி, குதூகலம், பட்டை கலப்பு அப்படின்னு சொல்லுவோம், திருவிழா அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கங்க. அது இன்னைக்குங்க. ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த வேட்டையன் படம் ஐநாக்ஸ்ல வெளியிடுறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஏன்னா ஐநாக்ஸ்ல வெளியிட்டாக்கா என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா, தியேட்டர் கவுண்ட் கூடும். தியேட்டர் கவுண்ட் மட்டும் இல்லைங்க, அங்க வசூல் வேட்டையும் நடக்கும். வேட்டையனுடைய 1000 கோடி வேட்டை ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ஓபன் பண்ணியாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். இந்தியன் 2ல பாத்தீங்கன்னா லைக்கா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக்காவுடைய படங்களே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எப்படியோ அது காம்ப்ரமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் ஜெயிலர்ல விட்டதை வேட்டையன்ல பிடிக்க போறாங்க. அது உண்மை. ஏன்னா ஜெயிலர்ல மட்டும் இது நடந்துட்டு இந்த மேஜிக்கு அப்பவே 1000 கோடிங்க. நான் சொல்லியிருந்தாங்க, என் பதிவுலாம் போய் பாருங்க. இது மட்டும் நடந்திருந்தா கண்டிப்பா 1000 கோடி அடிச்சு தூக்கி இருப்போம். ஏன்னா இப்பயே 1000 கோடி கிட்டத்தட்ட தாங்க வசூல். ஆனா அவங்க எல்லாத்தையும் சரி, எல்லாம் இதெல்லாம் ஒரு பிசினஸ் தான், சரி விடுங்க. அவங்க வந்து லாபத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும், சரி அதை பத்தி பேச வேண்டாம். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம்னாலே அது வேற 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 லெவல் தான். இப்போ ஐநாக்ஸ்ல வெளியிடுறாங்க, எழுதி வச்சுங்க.
வேட்டையன் 1000 கோடி இல்லைங்க, 1000+ கோடி. இன்னைக்கு நான் சொல்றேன், இப்பவே ரெக்கார்ட் ஆஃப் வேட்டையன்ஸ் அப்படின்னு போட்டா என்னென்ன ரெக்கார்ட் மேக் பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஹையஸ்ட் பிரீமியர் சேல் ஃபார் எனி இந்தியன் மூவி இன் கன்னடா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிக்கெட் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 300K படம் வரதுக்கு முன்னாடியே டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1.2 crore அட்வான்ஸ் புக்கிங் நம்ம சென்னை முதல் நாள்ல. இதெல்லாம் வந்து ரெக்கார்டு மேல ரெக்கார்டுங்க. அப்புறம் $1.2 மில்லியன் ஓவர்சீஸ். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அது போயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த சாதனை படைச்சது இப்போ 1.5 மேல போயிட்டே இருக்கு. அதாவது எங்கேயும் நான் ஸ்டாப் தான். இன்னைக்கு புக் மை ஷோல ட்ரெண்டிங்னு சொல்றாங்க. இதெல்லாம் புது வார்த்தையா இருக்குல்ல, புது விதமா இருக்கு. அதாவது நம்ம யூடியூப்ல தான் ட்ரெண்டிங் பார்ப்போம். இன்னைக்கு புக் மை ஷோல டிக்கெட் ட்ரெண்டிங். அதாவது அங்க பல்கா புக் பண்றாங்களா, 1 ஹவர்ல இவ்வளோ அப்படின்னு சொல்றாங்க. 1 ஹவர்ல 12,000 டிக்கெட் விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அற்புத வேட்டையை நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து இந்த வார்த்தையில நம்ம கேள்விப்படவே இல்லை. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திரையரங்க உரிமையாளர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கிராஷ்டு அப்படின்னு சொல்றாங்க, பிளாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு எங்க தேட்டர்ல 500 சீட்டு தான் இருக்கு, 1000 பேர் அதுக்கு ட்ரை பண்றாங்க அந்த சீட்டுக்கு. அப்போ அவங்களுடைய அந்த சர்வர் இருக்குல்ல, அது வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு. இதுல புது விதமா இருக்குல்ல. இதே விஜய் படங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கேம், அந்த புது வார்த்தை கண்டுபிடிச்சாங்க, ஸ்கேம். அதாவது அவங்க வந்து இந்த பிராக்சி, இது மாதிரி வார்த்தை தான் அவங்களுக்கு வரும், இந்த வடை அப்படிதான் வரும். ஆனா தலைவருக்கு மட்டும் பாத்தீங்களா அப்படியே மரண மாசம் இருக்கு. அப்படிதாங்க, இதுதாங்க தலைவர் மேஜிக். மலேசியால பாத்தீங்கன்னா இப்போ சாதனை மேல சாதனை படைச்சிட்டு இருக்கு. இப்போ அவங்களே வந்து ஒரு சாதனை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அதாவது 2Dல அதிகமா திரையரங்குல வெளியான படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் தான் சொல்றாங்க. அதை பாருங்க, எவ்வளவு திரையரங்கு பாருங்க. அப்பா, எண்ணி முடிக்க முடியாது, இதை சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு திரையரங்குல வெளியாயிருக்கு. அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, இங்க ஜெயிலரோட அதிகமான திரையரங்குல வெளியாகுது அப்படின்னு. இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. டிக்கெட்டும் அப்படிதான் வித்து தேர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் நாள்ல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா 15,000 டிக்கெட் வித்து இருக்கு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அங்கெல்லாம் வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு திரையரங்குனா ஒரு 100 தான் இருக்கும். அப்ப எத்தனை ஹவுஸ்ஃபுல்லுன்னு பாத்துங்க, 100 சீட்டு தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. செம மாசா கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்க யூகேல பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யூஎஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேன்ல வச்சுக்கிட்டு செம மாசா அது தெரிவிக்கிறாங்க. கட் அவுட் வர ஒரு 100 அடி கட் அவுட், எம்மா செம மாசம். இந்த மாதிரிலாம் வந்து உலகம் முழுவதும் ஒரு மனிதருக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். வெளிநாட்டுல மட்டும் இல்லைங்க, நம்ம நாட்டிலயும் கட் அவுட் வச்சிருக்காங்க. பாருங்க, இது எங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல 70 அடியில கட் அவுட் வச்சு சும்மா பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா பாலாஜி தியேட்டர்ல. அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன தகவல் வருதோ, இந்த கொண்டாட்டத்துல இப்படி ஒரு குறை வச்சது இல்ல. தலைவரின் சொந்தங்கள் மரண மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் இணைய போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இது எப்போ இது அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது தலைவருடைய பிறந்தநாள் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இசை பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, ரூமரா கூட இருக்கலாம். என்னைக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்றாங்களோ அன்னைக்கு தான் இது உண்மை. அது வரைக்கும் இது ரூமர் தான். ஓகேங்களா? இதை விட்டுருவோம். ஏன் இதை பத்தி நான் இதை சொல்லலை அப்படின்னா, எனக்கு 2 நாள் முன்னே இந்த அப்டேட் கிடைச்சது. இருந்தாலும் வேட்டையனுடைய அந்த ஃபீவர்ல இதை கொண்டு வந்து புகுத்துனா அது நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு இதை தள்ளி வச்சிருந்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு அப்டேட், அதாவது தளபதிக்கு அப்புறம், தளபதி படத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணு இணையறாங்க. தளபதி படம் எப்படி ஒரு மாஸ் காட்டுச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மணிரத்னம் தலைவர் இணைந்தா ஒரு மாஸ் தான் இருக்கும். கண்டிப்பா இதுல கமலஹாசனும் இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் அப்டேட், சூப்பர் டூப்பர் அப்டேட் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா தலைவர் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல சும்மா ஆக்டிவா இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அடுத்தடுத்த படங்கள்லயும் அதே மாதிரி ஆக்டிவா புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஞானவேல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட்டணியில இப்போ அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூலி, இது நம்ம லோகேஷ் கனகராஜ். அதுக்கப்புறம் தலைவர் 172,
நெல்சன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஜெயிலர் 2. அதுக்கப்புறம் தலைவர் 173. இந்த தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் சேர்றாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ வேட்டையனை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த 3 பேர், அதாவது தலைவர் 171, 172, 173, இதுல எந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சமா இருக்கு, இல்ல 3மே பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.